அன்பு மக்களே, உங்களுடைய இந்த திருநாள் வைபவத்தில் எங்கள் எல்லோரையும் அழைத்து உங்களோடு சேர்ந்து கொண்டாட ஒரு நல்ல வாய்ப்பளித்து உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக உங்கள் பங்குகளுக்கும் உங்களுடைய பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் இருக்கிற எல்லாருக்கும் முதலிலே நாங்கள் எல்லோரும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நற்செய்தியில ஒரு அழகான வரி நிறைய, அதில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடித்தது. இயேசு மக்கள் கூட்டத்தை பார்க்கிறார். அவர்கள் ஆயிரமில்லா ஆடுகள் போல் இருந்ததால் மனம் இறங்கி நீண்ட நேரம் போதித்தார். ரொம்ப அழகில்ல? நான் நீண்ட நேரம் பேசுவதற்காக இந்த வசனத்தை சொல்லவில்லை. ஆயிரமில்லா ஆடுகள் போல் என்ற அந்த வரி என்னை ரொம்ப தொடுகிறது, சூடுகிறது. வழக்கமாக ஆயிரம்தான் ஆடுகளை எல்லாம் தேடிக்கொண்டு திரிவான். காணாத போனார்கள், அங்க இருக்கிற ஆடு, இங்க இருக்கிற ஆடு. ஆடுகளை தேடி ஓடுவது ஆயனின் வேலை. ஆனால் வேலூர் மறை மாவட்டத்தில் மட்டும்தான் ஆடுகள் எல்லாம் சேர்ந்து ஆயனை 5 வருஷமாக தேடிக்கொண்டிருக்கின்றன. அபத்தம். அதனால்தான் இந்த வரிகள் நினைவுக்கு வருகின்றன. ஆனாலும் உங்களுக்கு அந்த மறை மாவட்டத்தில் ஒரு முக்கிய ஆயர் இல்லையே தவிர உங்களுக்கு ஒரு நல்ல ஆயனை ஒரு பங்குக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த நல்ல நாளிலே இந்த ஆலய அபிஷேக நாள் 47 ஆண்டுகளா? கரெக்டா? திடீர்னு கேட்டுருவேன். எந்த தெரியாததான் உங்ககிட்ட கேட்டேன். தெரிஞ்சு ஒரு அழகான ஊர், ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு அழகான சின்ன கிராமம், உங்க கிராமம் மாதிரியே இயற்கை எழில் கொடுத்து அந்த கிராமத்துக்கு ஒரு சன்னியாசி இருக்கிறார். அந்த சன்னியாசிக்கு கொஞ்சம் புரட்சிகரமான சிந்தனை உள்ளவர், ஒரு மாறுபடுத்தி யோசிக்கிறவர். அது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சாப்பாடு கொடுக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஆலயத்தை பார்க்கிறார், அதில் தான் தூங்குகிறார். ரொம்ப பழசு, இதை இடிச்சுட்டாதான் நல்லது, இல்லை எந்த நேரமும் அது இடிந்து விடும் என்ற ஒரு நிலை இருந்ததுனால அவர் அந்த ஊர்ல இருந்த முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு தெரிவித்தாங்க. அவங்க தானே அதிகாரம், அவங்ககிட்ட கூப்பிட்டு எங்க கோயில் நல்லா இருக்கு, ஆனா இதை இடிச்சுடுங்க, எல்லாமே இங்கதான் நீங்க பண்றீங்க, வாழறதே உங்களுக்கு இதுதான், குழந்தைங்க தான் விளையாடுது, நானும் இங்கதான் தூங்குறேன், நீங்களும் இங்கதான் ஒவ்வொரு நாளும் சாமி கும்பிடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, இடிச்சுடுங்க. முடியாது அவங்க பதில். ஏன்? இது பாட்ட காலமா இந்த கோயில் நாங்கள் வச்சிருக்கிறோம், இது புராதன சொத்து, இதை இடிக்க நாங்கள் ஒரு காலம் ஒப்புப்பட மாட்டோம். பழையதை நிறைய பேருக்கு பிடிக்க பயம், பழையதை இழப்பதற்கு பயம். இந்த பயம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இட் இஸ் நாட் ஃபியர் ஆஃப் தி நியூ, இட் இஸ் ஃபியர் ஆஃப் லூசிங் த ஓல்ட். அதாவது புதியதை கண்டு யாரும் பயப்படுவதில்லை, மாறாக பழையதை இழப்பதற்கான பயம். நண்பர்களை அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. பழையதை இழக்க அவர்களால் முடியவில்லை. எப்பவுமே அதிகாரம், பலம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு இல்லையா, அது எல்லாமே போயிடும். ஆனாலும் இவர் தொடர்ந்து நெச்சரித்துக் கொண்டே இருக்கிறார், விடவில்லை. அவங்க ஊர் இந்த பெரிய மன்னாக்குடி ஒரு பிளான் பண்ண, இந்த மனுஷன் நல்லவதா இருக்காரு, ஆனால் வாயை சும்மா இருக்க மாட்டாரு, அதனால இவர் வாயே திறக்காத மாதிரி ஒரு பதில் சொன்னா இவர் மறுபடியும் பேச மாட்டாரு. ஆனால் இவர் நம்ம ஊர் தான் இருக்கணும், நல்லதா இருக்காரு, அதனால இவர் பேசக்கூடாது. சரி, ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. பிளான் பண்ணிட்டு வந்து குருவே நீங்க சொல்ற மாதிரி புதிய கோயில் கட்டுருவோம், இப்படி இவ்வளவு சீக்கிரம் மாறிட்டவங்க ஒரு சந்தோஷம். ஆனால் 4 நிபந்தனை, 10 நிபந்தனை தவிர பரவாயில்ல, புதுசு கட்ட முத்துக்கட்டி இல்லை. முதல் நிபந்தனை, இதே இடத்துல தான் பழைய கோயில் இருக்கிற அதே இடத்துல தான் புதிய கோயில் கட்டணும். ஓகே. அதே போல அதே மாடல்ல கட்டணும். ஓகே. பழைய கோயில் இருக்கும்போது அதுல இருந்து இருக்கிற ஜன்னல், இரும்பு பொருள் அதையெல்லாம் புதிய கோயில் கட்டுறதுக்கு பயன்படுத்தணும். நல்லது. 4வது, புதிய கோயில் கட்டி முடிக்கிற வரையில் புதிய கோயில் கட்டி முடிக்கிற வரையில் பழைய கோயிலை இடிக்கக்கூடாது. புரிஞ்சுச்சுல?
அவ்வளவுதான். நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்றத இதை விட கேவலமா சொல்ல முடியாது. நண்பர்களே, பழையதை இடிக்காமல் புதியதை கட்ட முடியாது. நம்முடைய பழைய ஆளுமையாக இருக்கட்டும், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய செல்கள் நிறைய இறந்து இறந்து உயிர்த்துக் கொண்டே இருக்கிறது. நமக்குள் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்று இருந்த ஆள் இன்று நான் இல்லை, அது உண்மை. ஆகவே இந்த மாற்றத்துக்கு தங்களை உட்படுத்திக் கொண்டிருந்தால் புதிய ஆலயம் கிடைத்திருக்கும். அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. பழமையிலேயே, பழைய மண்டபத்திலேயே, பழைய கோயிலேயே இருந்து வந்தார்கள். நண்பர்களே, ஆலயம் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்து ஒரு கேட்கிறார், கோயிலுக்கு போகணும்னா கோயிலுக்கு எது போகணும் அப்படின்னு கேட்கிறார். கடவுள் தான் எல்லா இடத்துல இருக்கிறாரு. தூக்கிலும் இருக்கிறார், துருக்கிலும் இருக்கிறார், கருவிலும் இருக்கிறார், எறும்புலும் இருக்கிறார். சரி, அப்படியே கோயிலுக்கு போகணும், எல்லா இடத்துல தான் கடவுள் இருக்கிறாருன்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, பசுமாடு பால் கொடுக்கிறது. உங்களுக்கு நல்லாவே புரியும். பசுமாடு பால் கொடுக்கிறது. பால் எங்கிருந்து வருகிறது? பசுவின் ரத்தத்திலிருந்து பால் வருகிறது. பசுவின் ரத்தம் முழுவதும் அது உடல் முழுவதும் இருக்கிறது. அது மூக்க அங்கிருந்து பால் எடுக்க முடியுமா? மூக்குல, இல்லை காலில், இல்லை வாலில், இல்லை ஒரு காலில், எதுல பால் வருமா? மடியில தான் பால் வரும். அந்த பாலை, ரத்தத்தை பாலாக மாற்றி தருகிற பக்குவம் அந்த மடிக்கு தான் இருக்கிறது. அதேதான் ஆலயங்கள். எல்லா இடத்திலும் ஆண்டவர் கடவுள் இருந்தாலும் ஆலயங்களிலே அவருடைய பிரசன்னம் அழகானது, சிறப்பானது. இங்கு ஆண்டவருடைய ஆவி நிரம்பி இருக்கிறது. அந்த ஆலயங்கள் பற்றி அவ்வளவு அருமையாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர். நானே ராமகிருஷ்ண மடத்தில் நேரடியாக திருநெல்வேலி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிறேன். திருச்சியில் படிக்கும்போது ராமகிருஷ்ணர் மட்டுமல்ல, அவருடைய சீஷர் விவேகானந்தரும் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய பேச்செல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். இயேசுவை பற்றி அவர் பேசுகிற பேச்சு, அந்த ஆலயங்களை பற்றி அவர் சொல்ல கிடைச்சார். நண்பர்களே, இந்த ஆலயத்தைத்தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போ ஆலயம் என்று சொன்னோட நம்ம எருசலேம் தேவாலயம் எங்களுக்கு வரும். இந்த எருசலேம் தேவாலயத்தை எதற்காக கட்டினார்கள், இடித்தார்கள்? இப்போது எருசலேம் தேவாலயம் இல்லை. இல்லை ஏன்? முதல் ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு ஒரு 1000, அதாவது 957ஆம் ஆண்டு வச்சுக்கோங்களேன். தாவீது மகன் யாரு? சாலமன். சாலமன் தான் அந்த கோயிலை கட்டுறதாக வரலாறு கட்டினாரு. அது வந்து அவங்க தூக்கிட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, உடற்படிக்கை பேழை, அதுக்காக கும்பிட்டு இருந்தாங்க. அது பிற்பாடு அது கோயில் கட்டின பிற்பாடு அது உள்ள வச்சு கும்பிடாங்க. ஆனால் இவருடைய பொருளாதார காலம் ஒரு 500 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு, ஒரு 500 தோராயமா ஒரு 50-57 கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி நெபுகத்நேசர் என்ற பாபிலோனிய மன்னன் படையெடுத்து வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சி அந்த மக்களை அடிமையாக பாபிலோனுக்கு நாடு எடுக்கிறாங்க. அங்க கொஞ்ச நாள் அழுகுறாங்க, தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் விடுதலை பெற்று மீண்டு வருகிறார்கள். வந்த பிற்பாடு அந்த ஆலயத்தை புதுப்பிப்பது தான் முதல் வேலையாக. பெரிய ஏரோது அந்த ஏரோது தான் அந்த ஆலயத்தை 516ஆம் ஆண்டு நினைக்கிறேன், அந்த ஆண்டில் மீண்டும் 2வது ஆலயத்தை கட்டுகிறார். மீண்டும் பிரச்சனை. ரோமியர்கள் மீண்டும் படையெடுக்கும் போது ஆலயத்தை இடித்தருகிறார்கள். அது இப்போ கிமு 70. இயேசு பிறப்பதற்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படி குறைஞ்சிட்டே தான் வரும். கிபி தான் கூடிக்கிட்டே போகும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறார். 70ஆவது ஆண்டு ஒரு தரைமட்டமாக்கப்படுகிறது. ஆக அதுல இருந்து அப்படி என்னதான் இருக்காங்க கோயில் இல்லை. அப்படி என்னதான் இருக்கு? ஒரு கல்டும், ஒரு நீட்டான ஒரு பால், அங்கதான் முடிவாங்க. அங்கதான் அவ்வளவுதான் இருக்குது. சரி, வரலாற்று அறிஞர்கள், விவிலிய அறிஞர்கள் ஏன் இந்த கடவுள் விரும்பிய இந்த ஆலயம் ஏன் இடிக்கப்பட்டது, அதற்கு காரணம் அந்த மக்கள் தான் என்று விவிலிய அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். என்ன ரோமியருடைய நோக்கம்? என்ன முதல் நோக்கம்? அந்த மக்களுக்கு போராட வேண்டும் என்ற உணர்வு வரவே கூடாது. நம்முடைய போர் குணம் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற முதல் நோக்கம். பயம், அவங்களுக்கு பயத்தை காட்டணும். 2வது, அந்த மக்களுடைய அகங்காரம், யூத மக்களுடைய அகங்காரம், ஆணவம், வெறுப்பு, தேவையில்லாமல் புறவிடத்தார்களை வெறுத்தார்கள்.
என்ன சொல்றாங்க, காரணமே இல்லாமல் வெறுத்தார்கள். ஏன்? நாங்க பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம். என்ன சொல்றாங்கன்னா, மேக்ரோமேனியான்னு ஒரு வியாதி இருக்குது. மேக்ரோமேனியா, MEGILO, மேக்ரோமேனியா அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நான்காம் உலகத்திலே மிகப்பெரிய ஆள் என்பதால் மேக்ரோமேனியா. இந்த மேனியாவோட மக்களுக்கு இருந்தது அவருடைய அகங்காரம். அதனால்தான் ஆலயம் தரைமட்டமாக்கப்படுது. நண்பர்களே, பாபிலோன் கோபுரம், கடவுள் எல்லாம் சேர்ந்து வாருங்கள் கட்டியெழுப்போம், நமது புகழை பறைசாற்றுவோம். என்னாச்சு? போட்டுக்காரங்க எல்லாம் தரைமட்டம். எங்கே? அகங்காரம், ஆணவம். அவரை குழைத்து விட்டுட்டார். அவன் தேசத்தை இவனுக்கு புரியல, இவன் தேசத்தை அவனுக்கு புரியல. ஆகவே வரலாறு நெடுக இந்த அகங்காரம் தான் ஆலயங்களை அளித்திருக்கிறது. ஆலயங்களிலே ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இல்லாமல் இன்னும் வரலே அந்த மக்கள் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே யூதர்கள் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? உண்மையிலேயே பிடிக்காது. ஏன் அவங்க வரலாறு நம்ம படிக்கிறதா? நான் யோசித்த படிக்கிற காலத்தில் வேற வழி இல்லை. இயேசு அந்த இடத்துல பிறந்துட்டார். அதனால அவருடைய வரலாறுலாம் தெரிஞ்சதான் இயேசு வரலாறு நமக்கு புரியுது. அதனால ஏனென்றால் இயேசுவை இன்று வரை கடவுளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாம் தான் ஏற்றுக்கொண்டிருக்கோம், யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, இயேசுவை பற்றி இஸ்ரேல் நாட்டில் பேசவே கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வர எச்சரித்தார்கள். காசாவாருக்கு முன்பு பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுவதற்கு முன்பே காசா போர் என்பதனால பெண்ணில் இருக்க அந்த மசோதா உலகம் முழுசும் உருவாக்குறாங்க என்றால் ரத்த பூமியாக புண்ணிய பூமி அல்ல. அதனால்தான் அந்த மக்கள் ஆலயம் இன்று வரை ஆலயம் இல்லாமல் இருக்கிறார்கள். அது கல்டுன்னு ஒன்று இருக்கிறது, உண்மையிலே ஒரு வான் இருக்கிறது, மேற்கு ஒரு வான்னு சொல்றாங்க. நண்பர்களே, இன்றைக்கு நமது ஆலயம் இருக்கிறது, நமக்கு ஆலயம் இருக்கிறது. அந்த இவங்களுக்கு ஆலயம் இல்லை. இதற்கு காரணம் நம்ம பாதம் தெளிவாக சொன்னாலே வரலாறுகளை எல்லாம். நண்பர்களே, எல்லா பொறுத்தவரை ஒரு 4 வகையான கோயில்களை நான் ஒரு அடிக்கோடிட்டு காட்ட வருகிறேன். முதல் கோயில், நீங்க அந்த காலத்து ஆளுங்களாக்கா குடியிருந்த கோயில் ஒரு படம் பார்த்துருக்கேதா? யார் படம்? எம்.ஜி. ராமச்சந்திரன் நடிச்ச படம் குடியிருந்த கோயில். என்ன அந்த குடியிருந்த கோயில்? ஆமா, தாயின் கருவறை. அதுதான் முதல் கோயில். இது எத்தனை பிள்ளைங்க புரிஞ்சிருக்காங்க? நான் உணர்ந்திருக்கிறேன். என் தாய் என்னோடு தான் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவரை நான் வளர்ந்துட்டேன். அந்த அனுபவத்திலிருந்தே நான் பேசுவேன். குடியிருந்த கோயில் அதுதான். அதுக்கு பள்ளிக்கூடம் நுழைந்து, பள்ளிக்கூடம் என்ன எஜுகேஷன் சென்டர்ல அது கல்விச்சாலை. அது அங்குதான் நாம் உருவாகிறோம், அங்குதான் நாம் உருவாக்கப்படுகிறோம். அந்த உண்மையை நாம் நிறைய நேரத்தில் மறந்து விடுகிறோம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, each child is an extension of the mother. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தாயின் நீட்சி. என்ன அழகானீர்கள் நண்பர்களே. நமது குழந்தை நம்மை போலதான் இருக்கும். தாயை போல தாயை போல ஆகவே நாம் முதல் ஆலயம், மதிக்க வேண்டிய ஆலயம், வழிபட வேண்டிய ஆலயம் அன்னை கருவறை. அந்த பள்ளியறை உடைந்து வெளியே வந்து உலக பள்ளியறைக்கு நாம் அனுப்பப்படுகிறோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். நபிகள் நாயகன் இருக்கிறார். சொர்க்கம் எங்கே இல்ல, தாயின் காலடிதான் சொர்க்கம். நண்பர்களே, முதலில் தாயை வணங்காத எந்த பிள்ளையையும் கடவுள் ஒருபோதும் கண்டு தென்பட மாட்டார். முதலிலே தாயின் கருவறை, அந்த கருவறையில் தான் நம்மை உருவாக்கிய கோயில். அந்த கோயிலை மதிக்க தெரியாத எந்த மனிதனும், அவன் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், நான் படித்திருக்கிறேன், பல ஞானிகளுடைய வாழ்க்கையிலே படித்திருக்கிறேன். எல்லாத்தையும் சொன்ன பட்டினத்தார் கூட தாய் வந்தது ஒரு ஓடி வந்தார், நிச்சயமாக ஓடி வந்தார். அதே மாதிரி நான் இயேசு கூட இந்த கடைசியில ஒரு ஆண்கிட்ட ஒப்படைக்கு தான் போனார். உங்களுக்கு ஜான் கிட்ட அம்மா மகா பாஸ்கோ சொல்லிட்டு தான் போனார். ஆகவே தாயை மதிக்காத எந்த பிள்ளையும் கோயிலுக்கு வந்து பாருங்க. அதனால முதல் கோயில் குடியிருந்த கோயில். இரண்டாவது கோயில் எது? குடும்பம், ஃபேமிலி. குடும்பத்தார இரண்டாவது கோயில். நம்ம
நல்ல ஆசிரியர் யார் சொல்றோம்? ஜனாதிபதி விருதுவாங்க, முதலமைச்சர் கிட்ட விருது வாங்கிட்டாரு, காசு கொடுத்தா கிடைக்கும். எல்லாரையும் கொச்சப்படுத்தல, பாலிடிக்ஸ். ஆனா உண்மையான நல்ல ஆசிரியர் யாரு தெரியுமா? The best and first teacher is mother and father. பிரின்சிபல் அவர் தான், அப்பா தான் பெஸ்ட் பிரின்சிபல். நல்ல படிப்போட கொடுத்தாங்க. Your body reveals your food. Your body reveals your food. என்ன சாப்பிடணும் உடம்ப பார்த்தாச்சு. Your eyes reveal your passion. உன் கண்கள் உன் கருணையை. Now your habits reveal your family. Your habits reveal your family. உன்னுடைய பழக்க வழக்கங்கள் குடும்பத்தை காட்டும். Your speech reveal your education. உன்னுடைய பேச்சு உன் கல்வியை காட்டும். ஆகவே உன்னை பார்த்தாலே எந்த குடும்பத்து பையனும் சொல்ல முடியும். அதனால the best teacher, best family தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் இன்னொரு நான் நினைவுபடுத்துகிறேன். வீட்டை கட்டுகிறோம், குடும்பத்தை கட்டுகிறோமா? நிறைய நேரத்தில் இந்த கேள்வி நம்ம கொண்டு அழகான வீடு, ஹவுஸ் தான் ஹவுஸ். வீடு கட்டிருக்கிற செங்கல் அது போதும். ஹோம், ஃபேமிலி, குடும்பம். ஹவுஸ் இருக்குது, ஃபேமிலி இல்லை. வீட்டை கட்டுகிற மனிதர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப தவறு விடுகிறார். சிலர் தான் குடும்பம், சிறையுண்ட குடும்பம். என்னன்னா மக்கள், உங்க பிள்ளைகள், ஏன் நீங்க என்ன என் வாயை பார்க்கறீங்க? உங்க குழந்தைங்க உங்க வாயை பார்க்கறது இல்லை. நமது பிள்ளைகள் நமது வாயை பார்ப்பதில்லை, வாழ்வை பார்க்கிறார்கள். தயவு செய்து ஸ்டாப் அட்வைசிங் சில்ட்ரன். குழந்தைகளுக்கு புத்திமதி சொல்றது நிறுத்துங்க. நம்ம வாயை அவங்க பார்க்கல, அப்படி நம்ம என்ன செய்யறதுதான் பார்க்கறாங்க. தயவு செய்து குழந்தைகள், என் பிள்ளைகள் நான் வீட்டு அட்வைஸ் பண்றேன், அந்த அட்வைஸ் அனுபவிச்ச வேலையை நிறுத்திடுங்க. இப்ப நான் பேசுறேன் இல்லையா, என் வாழ்க்கையை பாருங்க. என் வாழ்க்கைக்கு என் வார்த்தைக்கு தொடர்பு இல்லையென்றால் நான் சொன்னதை தூக்கி எறியுங்கள். சவாலாக சொல்றேன். நிச்சயமாக வாழ்ந்து போதிக்கணும். நான் நீங்களும் வாழ்ந்து வீட்டை சாதிக்கணும். பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாருங்க. அதான் சொன்னேன், ஈச் மதர் இஸ் an extension of each child is an extension of the mother. அதனால குடும்பம் தான் இரண்டாவது கோயில். காலருமை கருதி நான் சற்று வேகமாக சொல்லிவிட்டேன். அன்பு குழந்தைகளே, பெரியோர்களே, இரண்டாவது மூணாவது கோயில் பங்கு அல்லது சமூகம். பங்கு ரொம்ப அழகாக எவ்வளவு முயற்சி எடுத்து உங்களை கட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறந்த ஒரு சிந்தனையாளர் அவர். ஒவ்வொன்றையும் குடும்பமாக செய்து பார்த்து நான் ரசிக்கிறேன். இவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக தயார் பண்ணி எங்களுக்கெல்லாம் ஞானம் போதெல்லாம் முதலே கொடுத்து நீங்க இப்படி நடக்கணும், இப்படி போகணும், இப்படி வரணும், இப்படி குழி, இப்படி நிமிரணும், எல்லாம் வெளியே கொடுத்தார். இவ்வளவு அக்கறையோடு உங்களை வளர்த்தெடுக்க ஒரு பங்கு தந்தை முயற்சிக்கிறார் என்றால் நீங்க சந்தோஷப்படணும். இப்போ இந்த பங்கு, இந்த சமூகம் எப்படி ஒரு கோவிலாக மாறுது? நான் படிக்கிற காலத்தில் கேரியர் ஜாலஜியில் நினைக்கிறேன். எனக்கு ஒரிஜினல்ஸின் ஜென்ம பாவத்தை பற்றி வகுப்பு. எனக்கு நல்ல பேராசிரியர், எனக்கு அருமையான பேராசிரியர். நான் அவ்வளோ பெரிய படிப்பாளி கிடையாது. என் படிப்பு வர ஆவரேஜ். அதனால ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருப்பேன். ஆனால் ஆர்வம் அதிகம். நான் வில்லேஜ், நம்ம அழகாக தான் வில்லேஜ் பையன். ஒன்றும் மண்ணு தான் கொஞ்சம் வச்சுங்களேன். முன்னாடி வந்து 4 பால் இருப்பேன். எத்தனை நாள் ஆரம்பிச்சாங்க என்ன அப்படியே சொல்லிட்டு வந்தார். ஜென்ம பாவத்தை பற்றி கிளாஸ். அவருக்கு நான் ஒரு விளக்கம் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், தமிழில். இட் இஸ் a simple situation in which man is born. அதாவது ஜென்ம பாவம் என்பது ஒரு பாவமான சூழ்நிலையிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. பாவமான சூழ்நிலையில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதான் ஜென்ம பாவம். இட் இஸ் a simple situation in which man is born. கொஞ்சம் யோசிக்கிற திறன் எனக்கு இருந்ததுனால ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள நான் கை தூக்கி, ஃபாதர், if the situation is sinful, you have to baptize the situation, not the baby. கேள்வி சூழ்நிலை தான் பாவம்னா குழந்தைக்கு ஞானஸ்தானம், சூழ்நிலைக்கு ஞானஸ்தானம் இல்ல. நான் மாணவன் தானே, எல்லாம் பேராசிரியர் அருமையான பதில். தம்பி, the situation, the simple situation is inside of you and outside of you. Exactly. அதுதான் சரியான பதில்.
அந்த பாவமான சூழ்நிலை எனக்கு உள்ளே இருக்கிறது, எனக்கு வெளியே இருக்கிறது. இதை எதிர்த்து போராடதான் நமக்கு ஞானஸ்நானத்தை அருள் கொடுக்கப்படுகிறது. வெளியே இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், நாடு நல்லா இல்லை, கரப்ஷன், பெண்ணடித்தனம், ஏற்றத்தாழ்வு, ஜாதி வெறி, மொழி வெறி, இன வெறி. ஆனால் உண்மையிலேயே இருக்க வேண்டியது என்ன? அது அந்த பாவ சூழ்நிலை தான் இந்த குழந்தை பிறகுது. இந்த குழந்தைகள் என்ன செய்கிறது? ஜென்ம பாவத்தோடு தான் அதெல்லாம் வாழ்ந்தாக்குறதே சரியா இல்லை. சரி, நமக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்றாரு என்ன? வீக்னஸ். இந்த சின்ன தான் அது மேல நடக்கும். என்ன சொல்றாரு? என் உடலில் ஒரு முள் தைத்திருக்கிறது, அதை அகற்றி விடுபடி நான் ஆண்டவரிடம் வேண்டினேன், ஆண்டவரும் நான் உனக்கு அருள் போதும் என்றார். கேட்கல, அதை எதிர்த்து போராடுகிறார். ஆகவே இன்றைய சமூக சூழ்நிலையும் நமக்கு அகச்சூழலும் நல்லா இல்லை, பலவீனமாக இருக்கிறது. ஆக இந்த பலவீனங்களை இந்த சமூகத்தை மாற்றி அமைத்து கோயிலாக மாற்றுவதுதான் மிக முக்கியமான வேலை. நண்பர்களே, அடுத்ததாக இயேசுவும் கோயிலும், அதுதான் 4வது கோயில். இயேசுவை பற்றி அழகாக நம்ம முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் உள்ளமே நீங்கள் தான் கோயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஒரே ஒரு விஷயம், காணாமல் போன இயேசு இல்லையா? கோயில காணாமல் போனவங்க இயேசு உண்மையிலே காணாமல் போனாங்க. என்னங்க இது? இயேசு எங்க கண்டுபிடிச்சாங்க? எங்க கண்டுபிடிச்சாங்க? கோயில்லையா? சாராயக்கடையா? கோயில்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஞானிகள் கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு சார். அவரை பார்த்து காணாமல் போயிட்டார். இப்படி எழுதுறது என்ன எழுதுறது? கோவில் இருந்தவரை காணாமல் காடுமேடெல்லாம் போனது. காணாமல் போனது யாரு? அப்பா அம்மா. இது ரொம்ப முக்கியம். இயேசு என்ன சொல்லுகிறார்? அம்மா கிட்ட கேட்கிறாரு, அப்பா கிட்ட கேட்கிறாரு, என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த கேள்விதான் நான் கேட்கிறேன். ஆகவே உண்மையிலேயே இயேசுக்கும் கோயிலுக்கும் இருந்த அந்த உறவானது, என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்கிறேன், நாம் எல்லோரும் தந்தையின் இல்லத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் நிறைய நேரத்தில் பெற்றோர்கள் கோவிலில் இருப்பதில்லை, பெற்றோர்கள் காணாமல் போகிறார்கள். பிள்ளைகள் கரெக்டான இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆமா, நானே அந்த அனுபவத்திலே பார்த்திருக்கேன். எனக்கு நல்லா அப்பா வேணும், எனக்கு நல்லா அம்மா வேணும். எத்தனை குழந்தைகள்! ஆகவே காணாமல் போவது பிள்ளைகள் மட்டுமல்ல சில நேரம், ஆனால் பல நேரம் பெற்றோர்கள் காணாமல் போகிறது. இது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. இந்த நாம் நல்ல இயேசு காணாமல் போகணும், அதை அந்த பெற்றோர்கள் காணாமல் போன மாதிரி நம்ம. ஆனா உண்மையிலேயே இயேசு காணாமல் போனார். அது எப்போ? யாருன்னா சொல்ல முடியுமா? உண்மையிலேயே காணாமல் போனாங்க. எல்லாம் உங்களுக்கு என்னோட ஜாஸ்தி பைபிள் நிறைய படிப்பீங்க, சொல்லுங்க. எது பண்ணி போட்டது இல்லையா? திருவிழாஜி ஒரு பாட்டு காணாமல் போயிட்டாங்க இல்லையா? அப்படிங்களா? அது ஒண்ணுதான். 12 வயசுல இருந்து 30 வயசு வரை சார் என்ன பண்ணாரு? தெரியுமா? 12 வயசுல இருந்து 30 வயசுல இருந்து என்ன போனாருன்னு யாருக்கும் தெரியாது. இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் தேடி போனார். யாரை தேடி போனார்? அவரை தேடி போனார், தன்னை தேடி போனார். தான் ஏன் பிறந்தேன், இதற்காக வந்தேன் என்ற நோக்கத்தை அறிந்து கொள்ள புத்தமடாலயங்களுக்கு போயிருக்கலாம், பல ஞானிகளை சந்தித்திருக்கலாம், எங்கெங்கோ போய் தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள நோ தைசர், பி தைசர், அதுக்காக அவர் அறிந்திருக்கலாம். அன்பு நண்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த சமூகத்தை ஆலயமாக மாற்ற முடியும். தன்னறிவு இல்லாமல், சுய அறிவு இல்லாமல், நாம் யாருமே நம்மை பற்றி கேள்வி இல்லாமல் இந்த சமுதாயத்தை, இந்த என்ன சொல்றது, பங்கை ஒரு நல்ல ஆலயமாக மாற்றுவது மிக மிக கடினமான ஒன்று. இயேசு ஒரு முக்கியமான நிகழ்வு நீ வாசிக்கப்பட்டது, கைதுகளால் சாட்டை பண்ணி அடிச்சு போறதுனாரு. நான் அது ரொம்ப உள்ள நான் போக விரும்பல. ஏன் அநியாயம்? கோயில்ல தாங்க எல்லா அநியாயம் நடந்தது. அங்க ஏற்ற காழ்வு வெளியே இருக்கிற காசு உள்ள செல்லாது. அங்க வந்து கோயில ஒரு காசு மாத்தணும். திருச்சியில நான் படிக்கும்போது ஒரு ஃபாதர் கத்தீட்ரல் பங்குசாமி இருந்தாரு. அவர் பேரு காணிக்கிறாரு. அவர் பேரு வேற,
ஆனா அவர் ஜனங்க வச்சுட்டு காணிக்கிறார். என்ன காணிக்க போடுங்க, காணிக்க போடுங்க, காணிக்க போடுங்க, எப்ப பார்த்தாலும் காசு காசு காசு. கோயிலில் காசு பிடிக்கிற இடமா? எப்ப பார்த்தாலும் காசை பத்தி சிந்தனை. காந்தி ரொம்ப அழகா சொல்றாரு. எப்ப ஒரு ஒரு மதத்துல ஒரு இயக்கத்துல காசு பிரதானமாக இருக்கிறதோ அது தன்னுடைய வெளிதாசைக்கே இழந்துகிறது, கவனினஸை இழந்துவிடுகிறது. இன்றைக்கு நம்ம ஆலயங்கள் பணம் பிடிக்கிற இடம், பணம் கொடுக்கிற இடமாக மாறிவிட்டது. பூசைக்கு காசு கொடுப்பது கூட நான் அருவருக்கிறேன். நான் இருந்த பங்குகளில் அப்படி நான் செய்யவே இல்லை. ஒரு டப்பா 2 டப்பா வச்சிருவேன். சில இன்டென்ஷன் போடுங்க, விருப்பத்தை போடுங்க, யார் வைக்கலாம், எங்களுக்கு முடிஞ்சா காசு போடுங்க வேலைப்பாரு. அப்படிதான் நான் சொல்லி விட்டுருக்கேன். உண்மையிலே எனக்கு விருப்பம் இல்லை. நான் படிக்கும்போது அதை கேட்டு எடுத்துக்கேன். எதுக்கு பூசையை காசு வைக்கணும்? அசிங்கமா இருக்கு. வேற வழி இல்லைங்க. அவங்க எனக்கு சொல்ல பதில் வேற வழி இல்லை, இதை விட சிறந்த வழி இல்லை, நெறிப்படுத்துறோம் அப்படின்ட்டா. நண்பர்களே, ஆண்டவர் சாட்டையை கொடுக்குவார். சார் இந்த ஆலயத்தில் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதா? உங்கள் நெறியை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சியை நான் கேட்கவில்லை, உங்களுடைய உள்ளுணர்வை கேளுங்கள். மனசாட்சி போய் சொல்லும். அது மனிதர்கள் உருவாக்கியது, நீங்களும் சமுதாயம் சேர்ந்து உருவாக்கிய குப்பை மனசாட்சி. ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய உள்ளுணர்வு பிரசந்தப்பா காடினஸ் தான் அந்த ஆலயம். ஆகவே இந்த ஆலயத்தை சுயநல நோக்கத்துக்காகவோ அல்லது ஒரு பணத்துக்காகவோ சுய புகழுக்காகவோ நான் சொன்ன மாதிரி மேக்ரோமீனியா 4 நாள் காட்டுறதுக்காக நோ நோ நோ, எந்த காரணத்திலும் இதை மக்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா ஆண்டவர் சாட்டையோடு வருவார், சாட்டையோடு வருவார். அப்போ அது பதில் சொல்றதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் கலைஞர் கருணாநிதியை மறக்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் அவர். நான் திமுக கிடையாது, எந்த கட்சியும் நான் கிடையாது, நான் யாருக்கும் ஓட்டு போட்டதும் இல்லை. என்ன போலீஸ்ல சொல்லி என்ன அரசு பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, ஓட்டு போட மாட்டேன். ஆனாலும் அவர் சொன்னது பராசக்தி. சொல்லுங்க அந்த வசனத்தை. கோயில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாது என்று நான் சொல்லுகிறேன். ஞாபகம் நீங்க உங்களுக்கு தெரியாது, தெரியும் தான் தெரியும், முடிக்கிறாங்க பார்த்து. கோயில் கூடாது என்று சொல்லவில்லை. சிவாஜி கணேசன் வாயிலாக அந்த வசனம். கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களை கூடாரமாக கூட. நண்பர்களே, திருட வரணும்னு அவசியம் இல்லை. நமக்குள்ளேயே திருட இருப்பான். இந்த கோயிலை எப்படி சொல்லலாம், இந்த கோயிலை எப்படி சுயநலத்துக்கு பயன்படுத்தலாம், பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட், நான் எப்படி பெரியார் என்று காட்டிக் கொள்ளலாம், மேக்ரோமீனியா, இதெல்லாம் என்றைக்கு இருக்கிறதோ அன்று வரையில் நாம் ஆண்டவர் சாட்டையோடு வருவதை நாம் தடுக்க முடியாது. முதல் வாசகத்தில் வாசக அந்த வரிகள், அதே வரிகள் தான் திருமூலன் சொல்லுகிறார். திருமூலர் எது முதல்ல என்னன்னு எனக்கு தெரியல. உள்ளவே கோயில் 3 உடலே ஆலயம். உள்ளவே கோயில் இல்லையா? உள்ளவே கோயில் 3 உடலே ஆலயம். அதுதாங்க, இதுதான் 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 மனத்துக்கண் மாசு இல்லாமல் அனைத்து அரண் ஆக்க நீங்கிற மன தூய்மை இல்லை என்றால் எந்த ஒழுக்கம் இல்லை. மன சுத்தல் எதுவுமே இல்லை. அதுதான் நிச்சயமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. நமது மனம் தூய்மையாக சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு கிடையாது இருப்பது எது? அகங்காரம், ஆணவம். ஆணவம் இருக்கிற வரையில நமக்கு சுத்தம் வராது. அந்த மேக்ரோமீனியா, ஐ அம் சம்திங், ஐ அம் சம்திங், சி ஆர் நதிங். அந்த உணர்வு நமக்கு என்றைக்கு வருகிறதோ அப்பதான் அர்ப்பணிப்போடு வேலை செய்யும். ஆகவே இந்த நாட்டில் நான் மீண்டும் ஒரு முறை இந்த மன தூய்மை தான். இது மன மாற்றம் அல்ல, மனோபாவ மாற்றம் நிகழ வேண்டும். மனமாற்றம் பித்தலாட்டம் ஏமாற்றம் இல்லை. மனம் குரங்கு இப்படியே மாறும், அப்படியே மாறும். நாளைக்கு மனம் குரங்காச்சுங்க, மனம் மாறுனா அப்படி ஏமாற்றம் போகிறது நிச்சயம். நான் சொல்கிறேன் தைரியமாக சொல்கிறேன், மனமாற்றம் வேண்டாம், மனோபாவம் மாறணும். ஆட்டிடியூடல் சேஞ்ச், அந்த மாற்றம் இந்த பங்குல நிகழ வேண்டும். அன்பு நண்பர்களே, அருமையான பங்கு தந்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு பங்கு தந்தையை கொடுத்திருக்கிறார். அவருக்கு துணை நின்று தோடு விடுத்து இந்த பங்கை அருமையான உயர்ந்த ஒரு பங்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆர்வமிக்க ஒரு பங்கு தந்தை, துடிதுடிப்போடு இருக்கிற பங்கு தந்தை. ஈகோன்ற வார்த்தையை நான் அவருக்கு சொன்னேன். கூட ஈகோ இஸ் நாட் a bad thing. ஈகோ என்பது தன் முனைப்பு.
இட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோஸ்ட் எனிமி என்பார்கள். ஆகவே கண்முனைப்பு அவருக்கு அதிகம். கண்முனைப்பு என்றால் என்ன? துருதும் எதாவது செய்யணும், மக்களுக்கு செய்யணும், இப்படி கொண்டு போகணும், அப்படி வரணும், அப்படி போகணும். அந்த ஆர்வம் உள்ள ஒரு துணிப்பான அந்த இளைஞர் நமக்கு கிடைத்திருக்கிறார். உண்மையிலேயே நான் அவரை பாராட்டணும். அவர் கைதெடுத்து கொடுப்பாங்க. தமிழ்நாட்டாளர் இப்போ புதுசாக பொறுப்படுத்துறீங்க. நீங்க அவருக்கு வலதுகரமாக இடதுகரமாக லெப்ட் ரைட் எதுவும் இருந்து துணை நின்று நீங்கள் தோடு கொடுக்க வேண்டும். நண்பர்களே, எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஏற்பாரும் எதிர்ப்பாரும் இருப்பாரே இவ்வாறு என்று நானே ஒரு கல்வி இருக்கிறேன். நம்ம எல்லாரும் ஏற்க மாட்டார்கள். இயேசுவை இன்னும் யூதர்கள் ஏற்கவே இல்லை. எருசலேம் கலைஞற்று அவர் பரப்பு, ஏறுவது கலைஞர் அவர் பரப்பு, மக்களுக்கு மற்றொரு மகிழ்ச்சி. ஆக ஏற்பாரும் எதிர்ப்பாரும் இருப்பார். ஆனாலும் வெற்றி நடை போடுங்கள். உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் உங்கள் இல்லங்களை, உள்ளங்களை, குடும்பங்களை புதிய கோயில்களாக மாற்ற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.